இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது நேர்வழி நின்ற ஹலீஃபா, நபி அவர்களின் அருமை நண்பன், அன்பு மாமனார், ஷைத்தான்களே பயப்படும் ஒரு வீரர். அந்த சஹாபி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு அதீக் பிறந்தார்கள். நபி அவர்களின் நபித்துவத்துக்கு முன்பே மக்கள் மத்தியில் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் அறியப்பட்டிருந்தார்கள். நபியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைப்பதை ஆரம்பத்தில் இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. புதிய மார்க்கத்தை உருவாக்கி மக்களை பிரிக்கிறார் என்று நபியவர்கள் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார். இதன் உச்சமாக நபியவர்களை வீழ்த்தி விடுவது என முடிவு கட்டி வாள் ஏந்தி புறப்பட்டார். ஆனால் அல்லாஹ் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்திருந்தான். தனது சகோதரி வழியாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். அன்றிலிருந்து நபி அவர்களின் அன்பான நண்பராக, பாசமிகு மாமனாராக, இஸ்லாத்துக்கு பக்கபலமாக, பாதுகாவலராக மாறிப்போனார்கள். எந்த அளவுக்கென்றால் நபி அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பார் என்றால் அது உமராகவே இருப்பார் என்று. நபி அவர்களுக்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிலாஃபத்தின் பக்கபலமாக நின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின் முஸ்லிம்களின் தலைமைத்துவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தது. அப்போது நீதி சமரசமற்றதாக ஆனது. பலவீனமானவர்கள் பாதுகாப்பை கண்டார்கள். அவரவர் உரிமைகள் அவரவருக்கு தரப்பட்டன. அநீதி கொண்டு ஆட்சி புரிந்த வல்லரசுகள் மண்ணை கவ்வின. இரவெல்லாம் மக்களிடையே நடந்து சென்றார். தனது முதுகில் உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டார். நீதிக்கான சர்க்காரின் முன்னுதாரணத்தை முழு உலகுக்கும் கற்பித்தார். வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். இறுதி தருணம் வந்தது. ஃபஜ்ர் தொழுகையின் போது கத்தியால் குத்தப்பட்டார். இறைவனை சந்திக்க மகிழ்ச்சியோடு புறப்பட்டார். இதுதான் இஸ்லாத்தை அழிக்க வாளேந்தி புறப்பட்ட ஒரு மனிதன் அதே இஸ்லாத்தை கொண்டு உலகை ஆட்சி செய்த கதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.